குறிப்பாக 96ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஈழ மக்கள் ஜனநாயகத்தினர் தங்களுடைய கோட்டையாக தீவு பகுதியை வைத்திருந்தார்கள், ஒரு சூனிய பிரதேசமாக வைத்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் அரசியல் செயற்பாட்டுக்காக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்ற பொழுது, தேர்தல் பிரச்சாரத்துக்காக 2001ஆம் ஆண்டு சென்ற பொழுது பல தேர்தல் காலப்பகுதியில் வன்முறைகளை செய்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அந்த இளைஞன் இன்று அந்த வலியை உணர்ந்து இந்த தேர்தல் களத்துக்கு வந்து எமது மக்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளையும் அபிவிருத்திகளையும் செய்வதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார். எனவே அவர் குடும்பத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இங்கு ஊடகத்துக்கு முன்வந்திருக்கின்றார். 2001ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சென்ற பொழுது குறிப்பாக மாவை சேனாராஜா, சுவாஜிலிங்கம் போன்றவர்கள் தாக்கப்பட்டு அவர்களோட ஆதரவாளராக சென்ற இருவர் கொல்லப்பட்டார்கள். அதில் கொல்லப்பட்ட பேரம்பலம் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஊழியராக வேலை பார்த்தவர். ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் களத்தில் செயற்பட்டவர்கள் கொல்லப்பட்டது, அநீதி இழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று 2 நாட்களுக்கு முன்னர் பார்த்தீர்கள் என்றால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தேவானந்த ஐயா அவர்கள் தாங்கள் எந்த விதமான அநீதிகளையும் குற்றங்களையும் செய்யவில்லை, தாங்கள் ஜனநாயக கண்ணோட்டத்தில் தான் சென்றவர்கள் என்று கூறுகிறார்கள். எனவே அவ்வாறானவர்கள் இந்த தேசிய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட வேண்டும் என்றது போலவே தமிழ் தேசியத்தையும் தமிழ் இனத்தையும் அளித்தவர்கள் ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் எமது கருத்தாகவும் மக்களுடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும். உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன? இவ்வாறான விடயங்களை பேசுபொருளாக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள்? தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக, தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக, தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. யுத்தம் ஒன்று இடம்பெற்றது. யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே பல்வேறு தரப்புகளும் அவலங்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலைத்திட்டத்தை முன்கொண்டு சென்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தோழர்களுடைய பிள்ளைகள், மனைவிகள் இன்று மனாதரவானவர்களாக இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான அவலங்களை வைத்து இபிடிபியாலும் அரசியல் செய்ய முடியும். ஆனால் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நம்புகிறது. எனவே கீழ்த்தரமான அல்லது ஏனையவர்களுடைய அவலங்களில் அரசியல் செய்து மக்கள் மத்தியில் எங்களை அறிமுகப்படுத்தி அனுதாபம் தேட வேண்டிய தேவை இபிடிபிக்கு இல்லை. நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருந்த தம்பி ஒருவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுவது ஏன் என்ற கேள்வி கேட்கிறார். அதாவது தான் அந்த தேர்தலிலே போட்டியிடுவது தற்போது தேசிய மக்கள் சக்தியை வெல்லவிடக்கூடாது என்பதற்காக தங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் வேடிக்கையானதாக இருந்தது. அவர் சொன்ன விடயம் சரியானதாக இருந்தாலும் எமது பிரதேசங்களிலே இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மத்தியிலே இருப்பது நியாயமானதாக இருந்தாலும் அவர் சொன்ன விடயம்தான் கன்றாவித்தனமானதாக இருந்தது. அதாவது அவர் சொல்கிறார், ஏற்கனவே ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவராக இருக்கின்றார், நாடாளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கிறது. இவ்வாறான பின்னணியிலே உள்ளூராட்சி சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் சென்றால் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியினாலும் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை சுட்டிக்காட்டுவதற்கு அல்லது அவற்றை எதிர்ப்பதற்கான ஒரு பொது தளம் இல்லாமல் போய்விடுமாம். பாவம், அவரை குறை சொல்லி குற்றமில்லை. கடந்த காலங்களிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நடைபெறுகின்ற விடயங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே நடக்கின்ற விடயங்களுக்கும் இங்கே மாகாண சபைகளிலும் உள்ளூராட்சி சபைகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றிய அதி புத்திசாலிகளினுடைய தலைமையிலே வளர்ந்தவர்கள் இப்போதும் கடந்த காலங்களிலே மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற போது
மாகாண சபை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கரங்களுக்கு சென்றிருக்குமாக இருந்தால், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடைய கரங்களுக்கு செல்லுமாக இருந்தால், மாகாண சபையிலே குறிப்பிடத்தக்க அளவு அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதை அவர் வெளிப்படுத்தி விடுவார். எனவே அவரை தோற்கடித்து மாகாண சபைகளிலே எதுவுமே இல்லை என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதாக சொல்லி போட்டியிட்டவர்களுடைய முதுகில் தற்போது ஏறி அவர்களுடைய சைக்கிளில் ஏறி சவாரி விட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தம்பி இவ்வாறு ஒரு தவறான புரிதலோடு இருப்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாங்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்ய விரும்பவில்லை. எங்களாலும் கடந்த கால அவலங்களிலே யார் மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள், கடந்த காலங்களிலே அவலங்களின் பின்னணியிலே யார் இருந்தார்கள் என்று தெளிவாக கதைக்க முடியும். எங்களாலும் புங்குடுதீவு பகுதியிலே இடம்பெற்ற வித்தியா படுகொலையின் போது யார் யாரெல்லாம் அரசியல் செய்தார்கள் என்று கதைக்க முடியும். எங்களாலும் தீவகத்திலே தனியார் தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே ஒன்றை பதிவு செய்துவிட்டு புலம்பெயர் நாடுகளிலிருந்து பணத்தை பெற்று மரம் நடுவதாக யார் மரக்கணக்கு காட்டினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவற்றை பற்றி பேசி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நாங்கள் இங்கே செய்ய விரும்பவில்லை. எனவே அன்பான மக்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறான காலகட்டங்களிலே வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது, ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது அவரவர்கள் தங்களுடைய இளமைகளை மறைப்பதற்காகவும் தங்களுடைய அரசியல் அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக முன்வைக்கிறார்களே தவிர, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலே தெளிவாக இருக்கிறது. அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் எவையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை கேள்விக்கு உட்படுத்துவதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.